வணக்கம், முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களே. உங்களுடன் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ். நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம். இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக படிப்போம். தேவைப்பட்டால் வீடியோவை நிறுத்த முடியும். நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் விரிவாக ஆய்வு செய்யலாம். இப்போது நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறன் குறிகாட்டிகளை பார்ப்போம். த வால்ட் டிஸ்னி கம்பெனி, டிக்கர் DIS. இந்த மதிப்பாய்வு ஆகஸ்ட் 5, 2025 இன் தகவலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் அமைப்பு த வால்ட் டிஸ்னி கம்பெனி துணைப்பிரிவைச் சேர்ந்தது. கிரியேஷன் மதிப்பீட்டில் 25 நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு 10 புள்ளிகளில் 5.5 ஆகும். துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 1.9 புள்ளிகள். நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால், பொதுவாக பங்குச் சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பீடு 1.7 புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம். 5.5க்கு எதிராக வால்ட் டிஸ்னிகோ. நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் வால்ட் டிஸ்னிகோ மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள். 12 மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம். த வால்ட் டிஸ்னி கம்பெனி 27.4% இயக்கவியலை காட்டியது. துணைப்பிரிவில் உள்ள விலை இயக்கவியலுக்கு எதிராக 64.7%. நிறுவனத்தின் சந்தை மூலதனம் த வால்ட் டிஸ்னி கம்பெனி $214.52 பில்லியன் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் $784 பில்லியன். நிறுவனத்தின் புத்தக மதிப்பு $104.26 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் $141 பில்லியன். சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு வால்ட் டிஸ்னிகோ சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் 27.349%. புத்தக மதிப்பு மூலதனம் 74.182%. சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனம் நல்லது 1. பகுப்பாய்வின் கீழ் அமைப்பின் நிதி பொறுப்புகள் $42.738 பில்லியன். புத்தக மதிப்புக்கான கடன் பங்குகளில் 41%. நிறுவனத்தின் கடன் நிலை மதிப்பீடு நல்லது 1. நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் ஜனவரி 24. 39.2 துணைப்பிரிவின் சராசரியுடன். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது 1. கடந்த 12 மாதங்களில் லாபம் $8,908 மில்லியன். அடுத்த 12 மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் லாபம் $11,498 மில்லியன் ஆகும். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் மார்ச் 2. துணைப்பிரிவில் சராசரி ஆகஸ்ட் 4. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் வருவாய் விகிதங்களுக்கு சந்தை மதிப்பின் மதிப்பீடு நல்லது 1. கடந்த 12 மாதங்களில் $93.58 பில்லியன் வருவாய் இருந்தது. அடுத்த 12 மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் $11,466 மில்லியனாக இருக்கும். துணைப்பிரிவில் உள்ள புள்ளிவிவரங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை புள்ளிவிவரங்களின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். விற்பனை வரம்பு 9.5%. துணைப்பிரிவுக்கான சராசரி 12.1%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள்.
துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு 68.37% ஆகும். இது சந்தை மூலதன பங்கை விட 150% அதிகம். நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு $921,000 சமம் மற்றும் துணைப்பிரிவில் $2,302,000 உள்ளன. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது. 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் 38,200. துணைப்பிரிவு சராசரி 58,700. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு தனிப்பட்ட பணியாளரின் இலாப மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் $4,02,000 ஆகும். துணைப்பிரிவு $484,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கான விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். விற்பனைக்கான பங்குகள் 1.2%, துணைப்பிரிவுக்கான சராசரி 2%. தொழில்நுட்ப காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 49% அளவை காட்டுகிறது. வால்ட் டிஸ்னிகோ. அதே சமயம் துணைப்பிரிவில் இந்த அளவு 43% உள்ளது. நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக $119. நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக $135 ஆகும். ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம். இது கிடைக்கிறது. அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன. குரு மார்க்கெட்ஸ். ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. பங்கு பகுப்பாய்வின் விளைவாக தி வால்ட் டிஸ்னி கம்பெனி. தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. தற்போதைய வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம். இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி. குரு மார்க்கெட்ஸ்.